Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ இது. எக்ஸாமுக்கு ரிலேட்டட் கண்டென்ட் இல்லை அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிப்பரேஷனே மாற்றக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் எக்ஸசைஸ். அட் த சேம் டைம் இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்க்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ்ன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்மளால் பண்ணிட மாட்டோம். அது என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை பண்ணணும்னு ஒரு ஆசையே வரும். அதனால் அது என்னென்ன பண்ணுது நம்ம பாடியில், நம்மளை எப்படி யோசிக்க வைக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஓகே, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸுமே நம்ம சேனல் மூலியமாக செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, போகலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம பாடியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸசைஸ்னால் என்ன? நம்ம பாடி மூமெண்ட்டை, நம்ம நார்மலாக இருக்க பாடியை மூவ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அது சிம்பிளாக ஒரு பிரிஸ்கான வாக்கிங்காக இருக்கட்டும், ஜாகிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணுறது, நிறையா வெயிட்ஸ் தூக்கி பண்ணுறது, உங்களோட பாடியை வச்சே எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ உங்கள் பாடி வெயிட்டை வச்சே எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே தான் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணுது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒரு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் ஆகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். உங்கள் பாடியை மூவ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் பாடியை மூவ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஹார்ட் பீட் ஆகுறப்போ, ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு மீனிங் என்னென்னா, பிளட் இருக்குது இல்லைங்களா, பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ பம்ப் பண்ணி வெளியில் விடுறப்போ, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிளட் என்ன, அதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு என்னென்னா ஒரு பஸ் மாதிரி. ஓகேங்களா? அந்த பஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் போய் பேசஞ்சரை இறக்கிவிடும். அதுதான் அதோட ரோல். ஓகேங்களா? ஸோ இந்த பிளட்டுங்கிற ஒரு பஸ்ஸு அது கேரி பண்ணிட்டு போகிற ஒன் ஆஃப் த பேசஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேங்களா? இந்த ஆக்சிஜனை இந்த அதிகமாக ஹார்ட் பம்ப் பண்ணுறப்போ இந்த பிளட்டு வெளியில் அதிகமாக வருது இல்லைங்களா, அப்போ அதிகமாக ஆக்சிஜன் வரும். இப்போ நிறையா பஸ்ஸு போகுதுன்னா ரோட்டில், அதுக்கு என்ன மீனிங், அதில் நிறையா பேசஞ்சர்ஸ் போயிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளட்டு அதிகமாக பம்ப் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பிளட்டு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறப்போ அதிகமாக பிளட்டு வெளியில் வருது. பிளட்டு வெளியில் அதில் கூடவே ஆக்சிஜன் வரும். ஸோ அந்த ஆக்சிஜன் போய் ஒன் ஆஃப் த பார்ட் பிரெயினுக்கு கொடுக்குது. ஸோ அந்த பிளட்டு அதிகமாக பம்ப் ஆகி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் பிரெயினுக்கு போகுது. ஸோ பிரெயினுக்கு போனதுமே பிரெயினுக்கு ஒரு ஃபுட்டு கிடச்சிருச்சு. ஆக்சிஜனோட ரோல் என்ன, நம்ம பாடி பார்ட்ஸை அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கிறது. எப்படி காருக்கு நம்ம பெட்ரோல் டீசல்லாம் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக அது ஒர்க் பண்ணுது இல்லைங்களா, ஓடுது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரெயினுக்கு ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் ஒன் ஆஃப் த ஃபியூவல் ஆக்சிஜன். அது கொடுத்ததுமே என்ன ஆகுனா, பிரெயின் ஷார்ப்பாக திங்க் பண்ண வைக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாதப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த ஃபியூவலை நீங்கள் ஆக்சிஜனுங்கிற ஃபியூவலை கொடுக்கறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதிகமாக ஃபியூவல் கொடுக்கறதில்ல. அதனால் என்ன ஆகும், ஷார்ப்பாக திங்க் பண்ண வைக்காது, ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்காது, ரொம்ப லேசியாக இருக்க தோணும். நம்ம இப்போ ஷார்ப்பாக திங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம ஓகே இது தப்பான விஷயம், இது கரெக்டான விஷயம் அப்படின்னு நம்மளால் செக்ரிகேட் பண்ணி நம்ம வேலையை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த விஷயம். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பிரெயின் நல்லா ஷார்ப்பாக திங்க் பண்ண வைக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஃபியரு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கம்மி பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே பயம், இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கம்மியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நினச்சி பாருங்கள், கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஷார்ப்பாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஹியூமன் பாடி வேலை செய்யும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த விஷயம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் நீங்கள் ரொம்ப நேரம் வேலையே செய்யாமல் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ மசில் நம்ம பாடியில் இருக்க மசில் என்ன ஆகுனா, ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படி பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிஃபாக நம்ம பாடி எந்த வேலையும் பண்ணாமல்
இருக்கிறத விட எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இப்படி ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரென்த் பண்ணுறப்போ அந்த பெயின் ஸ்டிஃபாக இருக்கிற ஸ்டிஃப்னஸ்லாம் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்ம ரொம்ப நேரம் உட்காந்தாலே வந்து உட்காந்துட்ருக்கப்போ பேக் பெயின் கம்மியாகும். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து நம்மளால் எழுத முடியும். அப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இது பண்ணும். அதாவது நம்ம எக்ஸாம் டைமில் நிறையா டைம் நம்ம நோட் பண்ணியிருப்போம், கரெக்டாக எக்ஸாம் வரும், அப்போ வந்து ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது காரணம் என்னென்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பிளட்டு தான் வந்து நம்ம ஆக்சிஜன் எல்லாம் ஃபியூவல் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், என்னென்ன பாடி பார்ட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிற ஒரு பஸ்ஸு தான் வந்து பிளட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பிளட்டுலேயே வந்து நம்ம WBCன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ். இதோட வேலையே என்னென்னா, உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் கில் பண்ணுறது தான் வந்து, பேட் திங்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு டாக்டர் மாதிரி வேலை செய்கிறது தான் வந்து இந்த WBC. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பிளட்டு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகுறப்போ எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறப்ப என்ன பண்ணும், அப்போ அந்த பிளட்டில் வந்து WBCயும் போகுதுன்னு தானே அர்த்தம். அதை அதிகமாக ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு போகிறப்போ எந்தெந்த பார்ட்ஸில் எந்தெந்த வீக்னஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், எந்த ஒரு டிசீஸுமே வராமல் பாதுகாக்கும். ஸோ நினச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது, அப்புறம் மென்டல் ஹெல்த் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் என்னவாகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் இருக்கும், ஷார்ப் திங்கிங் இருக்கும், உங்களுக்கு யோசிக்க முடியும். அதாவது பதட்டப்பட மாட்டோம், யோசிப்போம் என்ன ப்ராக்டிக்கலாக நடக்கும், என்ன ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப ரியல் டைமில் யோசித்து நம்ம முடிவெடுப்போம். எந்த ஒரு பேனிக்குமே இல்லாமல் ஃபோக்கஸ்டாக முடிவெடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் ஆயிரும். இதுதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் வந்து இதுதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்க்குமே வந்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுறது. இது ஆஸ் வெல்விஷராக நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீனில் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொட்டீனில் உங்களோட டெய்லி லைஃப்பில் இந்த எக்ஸசைஸை வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அதே பேட்டர்னில் பண்ணுங்கள் 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அதை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். எனி ஃபார்ம். இதுக்கு வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகணும், ரொம்ப ஃபேன்சியாக வந்து ஒர்க் அவுட்டுக்காகவே தனியாக துணி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் கம்ஃபர்டபுளாக உங்களால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் போட்டுட்டு உங்களோட பாடி வெயிட்டை வச்சே பண்ணலாம். ஸ்குவாட்ஸு, ஜம்பிங் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் ஜாகிங் பண்ணுறது, பிரிஸ்காக வாக் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உங்களாலேயே வந்து உங்கள் பாடி வெயிட் வச்சே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜிம்முக்கு போனால் தான் வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் அப்படின்னு கிடையாது. எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்ருங்க. அதாவது லைக் எனர்ஜி ஃபுட் ஏதாவது, அதாவது குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, இல்லைனா நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சது இந்த மசில்லாம் நம்ம ஸ்ட்ரெச் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும். அதுக்காக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும். நீங்கள் ஹாஸ்டலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஊற வச்சு முளைக்கட்டின பயிர், அதுக்கப்புறம் எக்கு, இதெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மசில் ரெக்கவரிக்கு இதாகும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு மசிலும், அதாவது ப்ரோட்டீன் ஃபுட், இந்த மசிலில் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை. அப்புறம் எனர்ஜி திரும்ப நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆகிருக்கும் இல்லைங்களா, மறுபடியும் எனர்ஜி ரீகெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இந்த இட்லி, தோசை, இல்லைனா வந்து ரைஸில் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களோட வந்து போஸ்ட் எக்ஸசைஸ் வந்து மீலை வந்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. போஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஷேக்கு இந்த மாதிரிலாம் வாங்கினா தான் நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டிலே வந்து ஒரு ரொம்ப ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹாஸ்டலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண முடியும், கர்ட் ரைஸு இதெல்லாம் சாப்பிட முடியும், எக்கு சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. எக்ஸசைஸ்
பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியும் அது எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமும் சாப்பிட்ற ஃபுட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப், அந்த பாடி டயர்ட்னஸ், எல்லா பாடியை நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டயர்ட்னஸ்லேயே தூக்கம் வந்துடும். 7 to 9 hours ஸ்லீப் வந்து என்ன பண்ணோன்னா உங்களோட ஃபோக்கஸை வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ஷார்ப் திங்கிங், ஃபோக்கஸ் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அது தூங்குறப்போ இன்னும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸசைஸை வந்து உங்களோட பார்ட் ஆஃப் த டெய்லி ரொட்டீனாக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு ஏதாவது முக்கியமான குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.